ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷங்கர் சேலம் சீக்கிரம் அகாடமிலேருந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஆப்டிடியூட் வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 3. டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம இப்போ வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதனால் கோத்ரூ பண்ணிக்கிட்டு பார்ட் 3 பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு பார்ட் 3 வாங்க. இதே போல் எல்லா டாபிக் அப்படி தான். டேரெக்டாக நீங்கள் இப்போ பார்ட் 4 போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பேசிக் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்க்காம நீங்கள் டேரெக்டாக பார்ட் 4க்கு வரும்போது கண்டிப்பாக புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ ஆவரேஜ்ன்ற ஒரு டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அப்படி ஒன் பை ஒன்னாக போங்க. எடுத்தோன்னே டேரெக்டாக ஃபிஃப்த் லெவல், ஃபோர்த் லெவல் மாறி போகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரி கேட்குற மாதிரி தான். ஒரு 1 ஹவர் படத்தில் வந்து ஒரு பாதியில் போய் பார்க்கும்போது புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அதுபோல் நீங்கள் ஃப்ரம் தி பிகினிங்கில் இருந்து ஃபார்முலாஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் அந்த ஸ்டெப்பை ப்ரொசீஜராக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. கொஷின் பாருங்கள். 10 men working 6 hours a day can complete a work in 18 days. How many hours a day must 15 men work to complete the same work in 12 days? 10 ஆண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் 15 ஆண்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். இதுவும் நேர்மல் எதிர்மல் கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் தான். இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 10 men ஆட்கள், அப்புறம் ஹவர்ஸ் நேரம், அப்புறம் டேஸ் நாட்கள். ஓகேங்களா? இப்போ ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 10 ஆட்கள். எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க? 6 மணி நேரம். எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 18 நாளில். அதே போல் நெக்ஸ்ட் வந்து 15 men. எத்தனை ஆண்கள்? 15 ஆட்கள். எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க? 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நேரம் வேலை செய்யணும்? ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் இதில் 2 காலம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 3 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆட்கள் எடுத்து நேரம் கூட கம்பேர் பண்ணுங்கள். அப்போ நாட்களை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட்கள் எடுத்து நேரம் கூட கம்பேர் பண்ணும்போது நாட்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து நாட்கள் எடுத்து நேரம் கூட கம்பேர் பண்ணும்போது ஆட்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் இது மெத்தேடு. இப்போ ஆட்கள் எடுத்து நேரம் கூட கம்பேர் பண்ணுறேன். இங்கே 10 ஆட்கள் இருக்காங்க, இங்கே 6 மணி நேரம். அப்போ 15 ஆண்கள் அப்படின்றப்ப நேரம் என்ன ஆகும்? இப்போ ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகுது, அப்போ நேரம் கண்டிப்பாக என்ன ஆகும்? குறையும். அப்போ ஆட்கள் அதிகம்னா நேரம் குறைவு. இது வந்து எதிர்மாறல் இல்லையா? இன்டைரக்ட்னு எழுதிக்கலாம். ஐஎன்டி எழுதியிருக்கேன். இன்டைரக்ட்னா ஐஎன்டி எழுதியிருக்கேன். ஓகே. அப்போ எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன பண்ணும்? செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்து அப்படி எழுதிடும். 10/15. இங்கே எவ்வளோ இருக்குது? 6 பெருக்கல் 6. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து நாட்கள் எடுத்து நேரம் கூட கம்பேர் பண்ணுறோம். நாட்கள் எடுத்து நேரம் கூட கம்பேர் பண்ணுறோம். இப்போ நாட்கள் என்ன ஆகுது? குறைகிறது. நாட்கள் எண்ணிக்கை குறையும் போது கண்டிப்பாக நேரம் என்னாகும்? அதிகமாகும். ஒரு ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கணும், அதாவது 20 நாள் செய்கிற வேலையை 10 நாளில் முடிக்கணும் அப்படின்னா நேரம் கண்டிப்பாக என்ன ஆகும்? அதிகமாகும். இப்போ இந்த இடத்துல வந்து 18 நாளில் முடிக்கிறதுக்கு நீங்கள் 6 மணி நேரம் வேலை செஞ்சால் போதுமானது. அப்போ 12 நாளில் முடிக்கணும்னா கண்டிப்பாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன ஆகணும்? அதிகமாகும். அப்போ நாட்கள் குறைகிறது, அப்போ நேரம் என்னாகும்? அதிகமாகும். ஸோ ஒன்று குறையுது, இன்னொன்று அதிகரிக்கிறது. அப்போ இதுவும் எதிர்மாறல் தான், இன்டைரக்ட் தான். இப்போ இன்டைரக்ட் என்ன பண்ணணும்? செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்து அப்படியே எழுதணும். 18/12. ஸோ இன்னொரு 6 போடுமானும் போடக்கூடாது. ஒரே ஒரு 6 தான். 6 வந்து 1 டைம்ஸ் எழுதணும், 2 டைம்ஸ் எழுதிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 6க்கும் 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ். இந்த 2க்கும் 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ். இது 5 டேபிள்ஸில் 2 5s are 3 5s are. இந்த 3க்கும் 9 கிடச்சிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ 2 3s are 6. அப்போ எவ்வளோ நேரம் வேலை செய்யணும்? 6 hours. அப்போ 15 பேர் 12 நாள் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? 6 மணி நேரம். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இந்த டாப்பிக்கில் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு இந்த நேர்மல் எதிர்மல் கான்செப்டில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். 50 people consume 350 kilograms of rice in 30 days. In how many approximate days will 35 people consume 50 kilograms of rice? 50 ஆட்கள் 30 நாட்களில் 350 கிலோகிராம் அரிசி உண்கின்றனர் எனில் 35 ஆட்கள் 50 கிலோகிராம் அரிசி உண்ண எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ கொடுத்துருக்க கண்டென்ட் பாருங்கள். ஆட்கள், அப்புறம் அரிசியின் எடை,
அரிசின்னு போட்டுடலாம். அரிசினா இதில் இருக்குது, கிலோகிராம்ஸில் இருக்குது. அடுத்தது எத்தனை நாட்கள் ஆகிறது, நாட்கள். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க. எவ்வளோ கிலோகிராம் அரிசியை சாப்பிட்றாங்க, 350 கிலோகிராம் அரிசியை எத்தனை நாள் சாப்பிட்றாங்க, 30 நாளில். ஓகேங்களா. அடுத்தது 35 பேர் தான் இருக்காங்க, 50 கிலோகிராம் அரிசியை எத்தனை நாளில் சாப்பிடுவாங்க அப்படின்றது தான் கேள்வி. இது வந்து அதே கான்செப்ட் தான், நேர்மறை எதிர்மறை தான். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்கள் எடுத்து கொஷின் மார்க் எங்கே கொஷின் மார்க்கோ அது கூட கம்பேர் பண்ணணும், அது நாட்கள். அப்புறம் அரிசி எடுத்து நாட்கள் கூட கம்பேர் பண்ணணும். 1 by 1 தான் செக் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வாங்க ஆட்கள் எடுத்து நாட்கள் கூட கம்பேர் பண்ணோம். ஆட்கள் என்றைக்கு என்ன இருக்குது, குறைகிறது. அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன், ஆட்கள் குறைவு. அப்போ நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஆட்கள் எண்ணிக்கை என்னாவது குறைகிறது, அப்போ நாட்கள் எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விருந்து போடுறோம், 50 பேருக்கு சாப்பாடு 30 நாளைக்கு போட முடியும். ஓகேங்களா. இப்போ அதே விருந்து 35 பேர் தான் இருக்காங்க ரெகுலராகவே. டெய்லியும் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போகிறோம் அப்படின்னா 30 நாளைக்கு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட குவான்டிட்டி இருக்குது. இப்போ 35 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த நாட்கள் எண்ணிக்கை என்ன ஆகும், கண்டிப்பாக அதிகமாகும். யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆகும்போது யூசேஜ் அதிகமாகும். அப்போ அது வந்து எதிர்மாறல். ஒன்று குறைகிறது, மற்றொன்று அதிகரிக்கிறது. அப்போ ஆட்கள் குறைவு, நாட்கள் என்னாகும், அதிகமாகும். இது வந்து எதிர்மாறல், இன்டைரக்ட். ஓகேங்களா. இப்போ எதிர்மாறல் என்ன பண்ணணும், செட்டாக வேலை எடுத்து அப்படி எழுதிடணும். 50 / 35 இன்ட்டு எவ்வளோ இருக்குது, 30. அடுத்து அரிசி எடுத்து நாட்கள் கூட கம்பேர் பண்ணுங்கள். அரிசி எடுத்து நாட்கள் கூட கம்பேர் பண்ணுங்கள். இங்கே நல்லா கவனிங்க, அரிசி 350 கிலோகிராம் அரிசி எத்தனை நாளைக்கு வரும், 30 நாளைக்கு வரும். 350 கிலோகிராம் அரிசி 30 நாளைக்கு வரும். அப்போ 50 கிலோகிராம் அரிசி எத்தனை நாளைக்கு சார் வரும், நல்லா பார்த்துல சொல்லிட முடியும். 350 கிலோகிராம் 30 நாளைக்குலாம் 50 கிலோகிராம் கண்டிப்பாக குறைவாக தான் வரும். அதாவது குவான்டிட்டி, அரிசியினுடைய எடை குறையும் பொழுது அதோட பயன்படுத்தக்கூடிய நாட்கள் என்ன ஆகும், கண்டிப்பாக குறையும். அப்போ அரிசி குறைகிறது, அப்போ நாட்களும் என்னாகும், குறையும். இது நேர்மாறல். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம நேர்மாறலை பார்க்குறோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், டைரக்ட். ஓகேங்களா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், நேர்மாறல் மெத்தடே பார்க்குறோம். நேர்மாறல் டைரக்ட். அப்போ டைரக்ட்னு வரும்போது இந்த 350 இருக்குல்ல, அது தலையில் போடணும். அப்போ 50 / 350 வரும். இன்டைரக்ட்னா அந்த வேல்யூஸ் எடுத்து அப்படியே எழுதுவோம். டைரக்ட்னா அது ரெண்டு மதிப்பும் தலையில் போட்டுடணும். 350 இங்கே 50 இருக்குல்ல, அது தலையில் போட்டிங்கன்னா 50/350. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். இது 0, இது 0. இந்த 5க்கும் 35க்கும் 7 டைம்ஸ். அப்புறம் இது கேன்சல் பண்ண முடியாது இல்லையா, இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 10, இங்கே 7. மேலே 10 பேருக்கு 30, 300. கீழே 7 × 7 49. இங்கே கொஷின் நல்லா கவனிங்க. இங்கே தோராயமானு கேட்டிருக்காங்க, அதே போல் இங்கே அப்ராக்சிமேட்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்களோட அப்ராக்சிமேட்டாக வரும். அப்போ 300/49 இருக்குது. இப்போ 300/49 மேலே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 15 எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரவுண்ட் வேல்யூ 15 எடுத்தோம் அப்படின்னா 350 இருக்கும், 6 இருக்கும். இப்போ ஆன்சர் இஸ் அப்ராக்சிமேட்லி 6 days. தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நம்ம நேர்மாறல் பார்த்துருக்கோம். நேர்மாறல்னால் இந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன பண்ணணும், தலைகளை போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கீழே 15 வருதுன்னா இது நேர்மாறல் வருது அப்படின்னா 15/10 எழுதிக்கலாம். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் 100 men can do a 100 work in 100 days, how long will it take 1 man to do 1 work? 100 ஆண்கள் 100 வேலையை செய்து முடிக்க 100 நாட்கள் ஆகும் எனில் ஒரு நபர் ஒரு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ கொஸ்டினில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து எழுதிடுறேன் பாருங்கள். ஆட்கள், வேலை, நாட்கள். ஆட்கள் எத்தனை பேர், 100 பேர். 100 வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 100 நாளில். இப்போ ஒருவர் ஒரு வேலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, இப்போ கவனிங்க. இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இந்த இடத்துல நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அது வேலைன்னு கொடுத்துருக்கு. இது வந்து என்ன கொஷின் கொடுத்தோன்னா 100 சிலந்திகள் 100 நாட்களில் 100 சிலந்தி வேலைகளை கட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது நபர்களுக்கு பதிலாக சிலந்தின்னு கொடுத்துருந்தாங்க. இதே சேம் கொஷின் தான். ஓகேங்களா. இதை பார்த்தோன்னா சொல்லிடலாம், கண்டிப்பாக ஆன்சர் 100 days தான் வரும். அதாவது 100 பேர் 100 வேலையை 100 நாட்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ ஒருத்தரும் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். 100 பேருக்கு 100 வேலை வச்சு, அதாவது சேர்ந்து குரூப்பாக ஒர்க் பண்ணுறாங்களே, அப்போ 100 days.
நான் 100 நாள் ஒர்க் பண்ணேன்னா இன்னொரு நபர் இருப்பார், என்னை போல் 100 நபர்கள் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து குரூப்பாக இருக்கும்போது அதே 100 டேஸ் தான் வரும். ஸோ 100 × 100 10,000 டேஸ் வரும் அப்படின்னு கிடையாது. ஒரு யூனிட்டாக தானே ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஒர்க் பண்ணுறேன், 2 நபர் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா, நான் ஒரு வேலையை முடிக்கிறேன், அவர் ஒரு வேலையை முடிக்கிறார். அதுபோல் 100 நபர்கள் முடிக்கிறாங்க. அப்போ 100 பேரும் 100 நாள் வேலை செஞ்சு ஆளுக்கு ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 100 வேலை முடிஞ்சிடும். அதே போல் தான் அப்போ ஒரு நபர் ஒரு வேலை செய்து முடிக்க அதே 100 நாட்கள் தான் ஆகும் அப்படின்றத நம்ம பேசிக்காக சொல்லிட முடியும். ஸ்டெப்பில் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆட்கள் எண்ணிக்கை என்ன ஆகுது? குறைகிறது. ஆட்கள் எண்ணிக்கை குறைகிறது. அப்போ நாட்கள் எண்ணிக்கை என்ன ஆகும்? கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா ஆட்கள் எடுத்து நாட்கள் கூட கம்பேர் பண்ணணும். கொஸ்டின் மார்க் எங்கே இருக்கோ அங்கே தான் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வேலை எடுத்து நாட்கள் கூட கம்பேர் பண்ணணும். இப்போ ஆட்கள் எண்ணிக்கை குறையும் போது நாட்கள் எண்ணிக்கை என்ன ஆகும்? கண்டிப்பாக அதிகமாகும். இது வந்து எதிர்மாறல். ஓகே, எதிர்மாறல் என்ன பண்ணணும்? இருக்கிறது அப்படியே எழுதுறோம். 100/1 பெருக்கல் இந்த கொஸ்டின் மார்க் எவ்வளோ இருக்குது? 100. அடுத்து பெருக்கல். அடுத்து வேலையை எடுத்து நாட்கள் கூட கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ வேலை என்னையாவது குறைகிறது. வேலை வந்து 100 வேலைக்கு 100 நாள். அப்போ ஒரு வேலைக்கு அப்படின்னா வேலை எண்ணிக்கை குறைகிறது. வேலை குறையும் போது நாட்கள் என்ன ஆகும்? கண்டிப்பாக குறையும். வேலை குறைகிறது, அப்போ நாளும் என்ன ஆகும்? குறையும். ஒர்க்கு வந்து குறையும் போது கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸ் என்ன ஆகும்? கண்டிப்பாக கம்மியாக ஆகும். அப்போ அது வந்து நேர்மாறல், டைரக்ட். அப்போ என்ன பண்ணணும்? தலைகளை போடணும். 100/1ன்றது 1/100ன்னு வரும். இந்த 100 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே எவ்வளோ இருக்குது? 100. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 100 days. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சார். கண்டிப்பாக இது மாதிரி மாடலில் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If 5 workers can earn 1,800 in 10 days, find the earnings of 5 workers in 8 days. 5 தொழிலாளர்கள் 10 நாட்கள் வேலை செய்து 1,800 ரூபாய் ஊதியமாக பெறுகின்றனர் எனில் 5 தொழிலாளர்கள் 8 நாட்கள் வேலை செய்தால் எவ்வளவு ஊதியம் கிடைக்கும்? இது அதே கான்செப்ட் தான். ஆட்கள், ஊதியம், நாட்கள். 5 பேர் 1,800 வராங்க. எத்தனை நாளில்? 10 நாளில். அதே 5 பேர் 8 நாளில் எவ்வளோ ஊதியம் வாங்குவாங்க? ரொம்ப ஈஸியான சம் தான் இது. இப்போ பாருங்கள், ஆட்கள் எண்ணிக்கை 2 சமமாக இருக்கா? அப்போ இதை கன்சிடர் பண்ணாதீங்க, இதை விட்டுருங்க, நமக்கு தேவையே இல்லை. அது நேர்மாறலாக இருந்தாலும் சரி எதிர்மாறலாக இருந்தாலும் சரி 5/5 வரப்போது கேன்சல் பண்ண. இப்போ ஆட்கள் எண்ணிக்கை 2 5 5ன்னு விட்டுருங்க. இப்போ நாட்கள் ஊதியம் மட்டும் கம்பேர் பண்ணாலே போதும். 10 நாட்களுக்கு எவ்வளோங்க சம்பளம்? 1,800 ரூபாய். அப்போ 8 நாட்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். 10 நாட்களுக்கு 1,800 சம்பளம்னா 8 நாட்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக தரும். அப்போ நாட்கள் குறையும் போது ஊதியம் என்னாகும்? குறையும். நாட்கள் குறைகிறது, அப்போ ஊதியமும் சேலரியும் குறையும். இது நேர்மாறல். அப்போ 10 நாளைக்கு 1,800 8 நாள்ன்றப்ப நேர்மாறல்ன்றப்ப தலைகளை போடணும். 10/8ன்றது 8/10 பெருக்கல் 1,800. 0 இந்த 0 தூக்கிடுங்க. 8 பெருக்கல் 180. 8 × 0 0. 8 8 64க்கு 4 மீதி 6. 8 × 1 8 8 14. ஸோ 1,440 ரூபாய். அப்போ 5 நபர்களுக்கு 8 நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் 1,440. இது அந்த கேள்விக்கான விடை. இது இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் சொல்ல இந்த ஆட்கள் 2 கேன்சல் பண்ணிங்க. 10 நாளைக்கு 1,800 ரூபாய். அப்போ 10 நாளைக்கு சம்பளம் 1,800 ரூபான்றப்போ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு 150 ரூபான்னு தெரியும். ஒரு நாளைக்கு 150 ரூபான்னு 8 நாளைக்கு. ஸோ 8 18 140 நாள் இங்கே ஒரு 0. 1,440 ரூபாய் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிடலாம். இதனால் கான்செப்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டைம் அண்ட் ஒர்க் கொஷின்ஸில் வந்து மொத்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறலுக்கு மட்டுமே இந்த 4 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 கொஷின்ஸை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் எப்போதுமே தயாராக இருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெய்லியும் உங்களுக்கு மினிமம் ஒரு வீடியோவாச்சும் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அதே போல் தான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.